ஸ்தோத்திரிக்கிற நல்ல பிதாவே, அப்போ நன்றியோட துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம், மாறாதவரே ஸ்தோத்திரம், மகிமையானவரே ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நேரத்துல கூட எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்துற ராஜா. நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர். அப்பா, இந்த நேரத்துல எங்களை முற்றிலுமாய் நாங்கள் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் அசைவாட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா, நீர் போதுமானவராய் இருந்து எங்களை வழி நடத்துங்க. ஒரு கல்வாரி ரத்தத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில கூட உமது வெளிப்படுத்தும் விசேஷத்துடைய சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அப்பா, மத கருத்துல எங்களை முற்றிலுமாய் அப்பா தாழ்த்து ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உமை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உமை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அருமையானவர்கள், இந்த நாளில கூட வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல நம்ம முதல் வசனத்துல ஒரு வார்த்தை தான் நாம் தியானித்தோம். கடந்த வாரத்துல எபேசுன்ற ஒரு வார்த்தை தான் நம்ம தியானித்தோம். அடுத்து அந்த வசனத்திலே சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்கிறதாவது, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலாவுகிற தேவன், உலாவ விரும்புகிற தேவன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே, சபைகளின் மத்தியிலே உலாவ விரும்புகிற தேவனா இருக்கிறார். பாருங்க, ஆதியில அந்த ஏதேன் தோட்டத்துல மனுஷர்கள் மத்தியில அவர் உலாவ விரும்பினார். தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் என்று ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் சொல்லுகிறது. அப்போ தோட்டத்தில் உலாவுகிற தேவன். இன்றைக்கு கூட பகலின் குளிர்ச்சியான வேளை காலை நேரத்தில் நம்ம மத்தியிலே, நம்ம வீடுகள்ல எல்லா இடங்களையும் உலாவ அவர் விரும்புகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லும் போது எல்லார் மேல, எல்லாருக்குள்ள, எல்லாரோடும் இருக்கிற தேவன். அப்போ கர்த்தர் நம் மத்தியில, நம்ம குடும்பத்துல, நமக்குள்ள அவர் எப்பொழுதும் தங்க வேண்டும், உலாவ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதே சபையை அவர் கண்காணிக்கிறவர். அந்த உலாவும் பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, எல்லா சபைகளும் 7 சபைகள் மத்தியிலே, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே சொல்லுவோம். அந்த சபைகளின் மத்தியிலே அவர் உலாவுகிறவர் என்றால் அந்த சபைகளை பராமரிக்கிறார், கண்காணிக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க சபை ஆண்டவருக்கு தான் சொந்தம், எங்க சபையில தான் கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சபைகளை இலக்காரமா சொல்லுவாங்க. அருமையானவர்களே, எல்லா சபைகளையும், எல்லா மனிதர்களையும் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டுதான் இருக்கிறது. ஆதாம் ஏவாளோடு உலாவின தேவன் மக்களோடு, மனுஷ குமாரர்கள் குமார்த்திகளோடு அவர் எப்பொழுதுமே உறவு கொண்டாட விரும்புகிற தேவனா இருக்கிறார். மிருக ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் ஆதாம் ஏவாள் கிட்ட கொண்டு வந்து பேரு வைக்க சொல்லி அந்த இடத்துல ஆதாம் ஏவாள் என்ன செய்யறாங்க, ஆதாம் என்ன செய்யறான், என்ன பேர் வைக்கிறான்ட்டு பக்கத்துல நின்று பார்த்த தேவன். இப்ப ஆதாமுடைய ஒவ்வொரு செய்கையும் உற்று கவனித்த தேவன் நம்முடைய தேவன். அதனால இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு உறவை, அந்த சிநேகத்தை, இந்த உலாவுகிற அந்த ஒரு வார்த்தை நமக்கு சுட்டி காமிக்கிறதா இருக்கிறது. காலை நேரத்துல, மாலை நேரத்துல இந்த உலாவுகிற அந்த ஒரு அனுபவம், இப்போ நம்ம மனுஷர்களுக்கும் அந்த அனுபவம் உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு வாக்கிங் போவாங்க, சாயந்தரம் ஒரு வாக்கிங் போவாங்க.
அதே மாதிரிதான் நாம கூட கர்த்தரோட இடத்துல காலையிலேயும் ஒரு வாக் வித் ஜீசஸ், இவர் மோகன் சிலாசஸ் சொல்வார், ஏசு இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவம், இயேசுவோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். இன்னைக்கு நாமும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். காலையில தேவனோடு முதல்ல எழுந்தவுடன் கர்த்தரோடு உறவாட வேண்டும். மாலையில தேவனோடு உறவாட வேண்டும். அப்போ காலை மாலை 2 வேளையில ஒரு வாக்கிங், ஒரு உடற்பயிற்சி எல்லாரும் எடுக்கிறாங்க. இந்த உலக பிரகாரமாய் ஒரு எக்ஸசைஸ் எடுக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு எக்ஸசைஸ்னா கர்த்தரோடு உறவாட வேண்டும், நெருங்கி பேச வேண்டும், நெருங்கி உறவாட வேண்டும். பாருங்க மத்தேயு 18:20 சொல்லும்போது 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறார். இப்ப நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். நம்ம 2 பேர் இல்ல, பல பேர் நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம் மத்தியில அவர் இருக்கிறார். அவர் நாமத்தில கூடி வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கூடி வந்திருக்கோம். அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை ஆராய கூடி வந்திருக்கிறோம். ஒரு வேத பாடத்தை நம்ம கவனிக்க கூடி வந்திருக்கிறோம். அப்படி கூடி வரும் பொழுது நம் மத்தியில அவர் இருக்க விரும்புகிறார். பாருங்க 2 கொரிந்தியர் 6:16 நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். இன்னைக்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களில் இருக்கிறது அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். யோவான் 14:20 சொல்லுது. அப்போ ஜனங்களுடைய மத்தியிலே, சபைகள் மத்தியிலே உலாவுகிற தேவன் நமக்குள்ளே உலாவ விரும்புகிறார், நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார். அதை நான் 1 கொரிந்தியர் 3:16 பார்க்கும்போது நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பது நீங்கள் அறியீர்களா, நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? அப்ப இன்றைக்கு நமக்குள்ளே தேவன் வாசமா இருக்கிறார், நமக்குள்ளே உலாவ விரும்புகிறார். நூக் அண்ட் கார்னர் அவர் அங்கே இங்கே நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறவரா இருக்கிறார். அருமையானவர்களே, அதனால்தான் அவர் வாசம் செய்கிற இடத்தை நம்ம பரிசுத்தமா வைக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியில் வாசம் செய்ய அவர் எவ்வளவு விருப்பப்படுறாரோ அந்த அளவுக்கு நாம பாத்திரவான்களா மாறணும். பாருங்க, மோசே கிட்ட பார்க்கும்போது நான் அந்த இடத்துல ஜனங்கள் மத்தியில் நான் உலாவ போறேன், அந்த மத்தியில் அந்த பாளையத்துல நான் அங்க உலாவ போறேன், அங்க அசுத்தம் இருக்கக்கூடாதுன்னு மோசேக்கு ஒரு கட்டளை சொல்றாரு. அங்க அசுத்தம் பாளையத்துல அந்த நான் உலாவுகிற அந்த இடத்துல அசுத்தங்கள் இருக்கக்கூடாது. நான் அந்த இடத்துல உலாவும்படிக்கு அந்த அசுத்தத்தை எல்லாம் விட்டு அந்த இடத்த நீ பரிசுத்தமாக்குன்னு சொல்லிட்டு மோசே கட்டளை இடத்தை பார்க்கிறோம். அதனாலதான் பேதுருக்கு சொல்லும் பொழுது 1 பேதுரு 1:5 சொல்லும், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல. 1 பேதுரு 1:15 அதுல பார்க்கணும், உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். கர்த்தர் பரிசுத்தர். 14 சொல்லுங்க, கர்த்தர் பரிசுத்தர். அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரு அதே போல தான் பரிசுத்தம். ஏன்னா பரிசுத்தம் உள்ளவர் வாசம் செய்கிற இடம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டை கிளீன் பண்ணுவாங்க, எல்லாவற்றையும் நம்ம வீடு வாசல் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதை சுத்தமா வச்சுக்கணும்னு விரும்புவாங்க கர்த்தர் வருவதற்காக. ஆனா உள்ளத்தை கிளீன் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் வீட்லயே வாசம் செய்ய விரும்புகிறார், உள்ளத்திலேயே வாசம் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நம்ம உள்ளந்தான் அவர் விரும்ப, மனுஷன் வெளியே பார்க்கிறான், ஆனா ஆண்டவர் உள்ளத்தின் ஆழங்களை பார்க்கிறார், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்தறிகிற தேவன். பாருங்க, அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் 2 கொரிந்தியர் 6:17 நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க 6:16 அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி இன்னைக்கு நமக்குள்ளே கர்த்தர் வாசம் செய்ய விரும்புகிறார், நமக்குள்ளே கர்த்தர் தங்க விரும்புகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் நமக்குள்ளே உலாவ விரும்புகிறார், நம்மளோடு உறவாட விரும்புகிறார். வாசப்படி நின்று கதவை தட்டுகிற ஒரு சத்தத்தை கேட்டு அவங்க திறந்தா நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்போ உள்ள நம்மோடு உறவாட விரும்புகிறார். போஜனம்ன்றது என்னன்னா, ஒரு விருந்தாளி கூப்பிட்டுட்டு அப்படியே ஹாலில் உட்கார வச்சு அனுப்புறது இல்லை. நம்ம சாதாரண நம்மளுடைய சொந்தக்காரங்க விருந்தாளிங்கன்னா என்ன செய்யறோம், நல்லா அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு போடணும்னு நினைப்போம். இருந்து சாப்பிட்டு போங்க, செஞ்சிடறேன் சமைச்சிடுறேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவோம்.
நமக்கு சொந்தக்காரங்க இந்த ரத்த பந்தங்கள்லாம் வந்தாக்கா நம்மளால என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. உடனே என்ன செய்வோம், அவங்களுக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு போடணும், அவங்க சாப்பிட்டு போட்டோம் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். அதே போல நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மில் ஒருவராக இருக்க வேண்டும் விரும்புகிறார். போஜனம் என்பது ஒரு உறவின் அடையாளம். சாப்பாடு என்பது ஒரு உறவின் அடையாளம், நெருக்கத்தின் அடையாளம். ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு டீ காஃபியாவது கொடுத்து அனுப்பணும்னு நம்ம நினைக்கிறோம். அது என்னன்னா ஒரு அன்பின் அடையாளம். நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நம்ம சும்மா அனுப்புறதுக்கு முடியாது. ஏன்னு சொன்னா ஒரு நெருக்கம், அந்த அன்பு, ஒரு ஐக்கியம், அதனுடைய அடையாளம் என்னது, ஒரு ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்கோ, குடிக்காம போகாதீங்க அப்படிலாம் நம்ம வற்புறுத்துவோம். அது ஒரு டீ, காஃபி, பால் ஏதோ ஒண்ணு, நம்ம அந்த இடத்துல ஜூஸ் ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட இருக்கிறது நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு உறவின் அடையாளம். இயேசு கிறிஸ்து அதுதான் சொல்றாரு. நான் அங்கு வாசம் பண்ணி அங்க உலாவுகிற தேவனா இருக்கிறேன். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். அதனால் நீங்க என்ன செய்யுங்க, அவர்கள் நடுவிலிருந்து புறப்படுங்க. அப்போ இந்த பூமியில அசுத்தம் நிறைந்த உலகம், இந்த அசுத்தம் நிறைந்த உலகத்துல நாம் என்ன செய்யணும், அவருடைய கிரியைகள் நடுவுல இருந்துன்னா உலகத்தை விட்டே தான் நம்ம போகணும். இந்த பூமியே அசுத்தமா தான் இருக்கு. அவங்கள விட்டு போகணும் அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு தான் நம்ம போக வேண்டியது வரும். ஆனா அருமையானவர்களே, ஆண்டவர் அப்படி சொல்லல. பவுல் அப்படிதான் சொல்லுவார். இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போகணும்னா நம்ம இந்த உலகத்தை விட்டுன்னா நம்ம உயிரை தான் விடணும். அப்படி அல்ல ஆண்டவர் சொன்னது. அவருடைய கிரியைகளிலிருந்து நீங்க விலகி இருங்க. அவருடைய கிரியைகளிலிருந்து, அவருடைய செயல்களிலிருந்து, துன்மார்க்கமான காரியங்களிலிருந்து விலகிருங்கள் என்றுதான் ஆண்டவர் சொல்றார். தேவன் சபையின் மத்தியில் உலாவ வேண்டும் என்று இருக்கிற அந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, வேறு பிரிந்த ஜீவியம், வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் யாருக்கிட்டலாம் இருக்குதோ, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், இந்த உலகத்தினுடைய ஆசை இச்சைகள், இவற்றிலிருந்து தன்னை பிரித்து தனியாய் கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியத்தோடு வாழக்கூடிய சபை. சபை என்று சொன்னா ஒரு மனவாட்டியை குறிக்கிற ஒரு வார்த்தை. அப்போ சபை என்பது ஒருத்தரையும் குறிக்கும், குழுவையும் குறிக்கும். அப்போ மனவாட்டி சபை என்பது என்ன, நம்ம இண்டிவிஜுவல் பர்சன், ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ இந்த பிரிக்கப்பட்டவர்கள், அதாவது வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அப்போ நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று சொல்லும்போது, ஏன்னா அவங்க மத்தியில நான் வாசம் செய்வேன், உலாவுவேன் என்று சொல்கிற தேவன் இன்னைக்கு நம்மளை வேறு பிரிந்து நம்மளை வந்து என்ன செய்ய அழைக்கிறவராய் இருக்கிறார். அருமையான நம்முடைய கர்த்தராகிய தேவன் வந்து என்னது, நம்ம மத்தியில உலாவதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. தானியேல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ அவங்க 3 பேரும் அக்கினியில போடும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதன் போல அந்த இடத்துல உலாவுறதை பார்க்கிறோம். அந்த தூதன் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம் மத்தியிலே நமக்குள்ளே உலாவுகிறவராய் இருக்கிறார் என்பதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த அக்கினியிலிருந்து பாதுகாப்பதற்காக. அந்த 3 பேரை பாதுகாப்பதற்கு 4வது ஆளா உலாவினவர் இன்றைக்கு நம் மத்தியில உலாவ விரும்புவதற்கு காரணம்னா, இந்த உலகம் நம்மை தொடாதபடிக்கு, இந்த தீய சக்திகள், பிசாசினுடைய கிரியைகள் நம்மை தொடாதபடிக்கு, நம்ம வேலி அடைக்கும்படிக்கு நம்ம மத்தியில உலாவ விரும்புகிறார். நம்ம இடம் கொடுக்க வேண்டும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். ஒரு தேவ மனுஷன், ஒரு மனுஷ சாயலுக்கு ஒப்பானவர் அந்த இடத்துல உலாவுகிறதை நான் காண்கிறேன் என்று ராஜா சொல்றார். இன்றைக்கு கூட பிசாசுகள் கூட சாட்சி சொல்லும். ஆண்டோடைய நாம் மகிமைக்காக நான் சொல்றேன். ஒரு முறை ஒரு இடத்துல இருந்து ஊழியத்துக்கு போகும்பொழுது, அந்த பிசாசு ஓட்ட போகும்பொழுது அந்த பிசாசு சொல்லுது, உன்னை சுற்றி நீ தேவதூதர்கள் பட்டாளத்தோட படையோட வந்திருக்கிற தைரியத்துல என்ன எதிர்க்கிறியா அப்படி சொல்லிச்சு. அது ஒரு தன்னை தெய்வமாய் வணங்குகிற ஒரு பிசாசு. அதுக்கு நிறைய பக்த கோடிகள், எந்த அளவுக்கு பக்த கோடிகள் அதுக்கு அந்த அளவுக்கு வல்லமை இந்த பூமியில. அதனால அது ரொம்ப டாமினேட்டா பேசும். அப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அது ஒரு சாட்சி கொடுக்கும். பிசாசு கூட சாட்சி கொடுக்கும் நமக்கு. பவுல் கூட சொல்லுவாங்க, நீ தெய்வனுடைய மனுஷன் சொல்லும். இயேசு கிறிஸ்துவோட வரும்பொழுது எங்களை தொந்தரவு பண்ண வருகிறீர்களா சொல்லும். இன்னைக்கு பிசாசுகள் கூட நமக்கு சாட்சி சொல்லும். உன் பின்னாடி தூதர்கள் பட்டாளம் இருக்கிறதுனால நீ என்னை எதிர்த்து வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டது. உண்மையானவர்களே, உண்மையாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், பாதுகாக்கிறார். நம்ம பின்னாடி தூதர்கள் பட்டாளம் இருக்குது. பிசாசு கண்ணுக்கு தெரியும், பிசாசு கண்ணுக்கு தெரியும். அதனாலதான் ராஜா, அவன் அந்நியன், புறஜாதியான், அவன் கண்ணுக்கு தெரியுது 4வது ஒரு புருஷன் நடமாடுறாருன்ட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட புறஜாதிகளுக்கு தெரியும்,
இவர்கள் கர்த்தரால் நடத்தப்படுகிறார்கள், இவருடைய வாழ்க்கை அதிசயமாய் நடத்தப்படுகிறது என்பது புறஜாதிகள் கூட சாட்சி. எப்படிங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க, எப்படிங்க நீங்க சமாளிக்கிறீங்க, எப்படிங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க, அதெல்லாம் சொல்லும்போது என்னன்னா அப்படிதான். காரணம், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார், இயேசு நம்மோடு இருக்கிறார். இயேசு இயேசு என்றார் நம்முடைய ரட்சகர். அவர் நம்மோடு இருக்கும்போது நம்ம ரட்சித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில, அக்னி நடுவிலே நம்மை பாதுகாக்கிறார். பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில, வேதனைகள் மத்தியில. அப்ப ஏன் எனக்கு வேதனை வருதுன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கும் காரணம் உண்டு, அதையும் நான் பின்னாடி விளக்குறேன். அருமையானவர்களே, இப்ப பாத்தீங்கன்னா தேவனுடைய பிரசன்னம் நம்ம சூழ்ந்து நம்மை பாதுகாக்கிறத நம்ம ஒவ்வொருவரும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த குத்து விளக்குகள் என்று சொல்லும்போது, பொன் குத்து விளக்கு, பசு பொன் குத்து விளக்கு குறித்து யாத்ராகமத்துல பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மோசைக்கு கட்டளை கொடுக்கிற பசும் பொன்னினால் நீ செய். இந்த பொன் என்பது விசுவாசத்தை குறிக்கிறது. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்பட அதை பார்க்க அதிக வெளியேற பெற்றதா இருக்கு உங்கள் விசுவாசம் சொல்லிட்டு, பொண்ணை எதுக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்லுறதுன்னா விசுவாசத்துக்கு. அப்போ பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிற தேவன் என்று சொல்லும் பொழுது 1 பேதுரு 1:7 சொல்ற மாதிரி, அந்த விசுவாசமாகிய அந்த பொன்னாகிய அந்த பொன் குத்து விளக்குகளாகிய சபை, அதாவது விசுவாசம் உள்ள பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த பொன் குத்து விளக்கு கம்பேர்ட் டு அது என்ன சொல்லுவாங்கன்னா விசுவாச பிள்ளைகள். அப்போ அந்த விசுவாச பிள்ளைகள் அந்த இடத்துல கம்பேர் பண்றாரு ஆண்டவர். அந்த விசுவாச பிள்ளைகளுடைய மத்தியில் அவர் உலாவுகிறேன் என்று சொல்றார். அந்த பொது குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறேன் என்றால் அந்த இடத்துல விசுவாச பிள்ளைகள், விசுவாச பரீட்சைக்கு நின்ற பிள்ளைகள். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாச பரீட்சைக்கு நிக்கிறது இல்ல, அக்னியில சோதிக்கப்படுற சூழ்நிலை. இன்னைக்கு சில சிக்ஷைகள் வந்தாவே நம்மளால தாங்க முடியல, சில வியாதிகள் பிரச்சனைகள் வரும்போது தாங்கல. அதை நாம என்ன செய்யணும், எதிர்த்து நிக்கணும். பிசாசனுடைய கிரியைகளா இருந்தா அது ஓடி போயிடும். சில நேரங்கள் ஓடாமல் இருந்தால், அந்த பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து இருந்தால், தேவன் நம்மை பரீட்சிக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நம்மை பொன்னாக புடமிடுகிறார் என்ற அர்த்தம். யோபு குறிச்சு பார்க்கும்பொழுது கூட யோபை ஆண்டவர் புடமிட்டார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்றார் யோபு. நான் புடமிடப்பட்டு பிறகு நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்ற. கர்த்தர் என்னை புடமிட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அந்த பொன் என்னன்னா நம்ம பரீட்சைக்கு நிற்கிறதா இருக்குது. அது என்ன பரீட்சை? விசுவாச பரீட்சை. அந்த விசுவாச பரீட்சையில நிக்கிறவர்கள் மத்தியில தான் தேவன் இருக்கிறார். நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா உங்க கஷ்டத்துக்கு கூட கர்த்தர் இருக்கிறார். அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட அந்த தேவ தூதன் போல சாயலை கொண்ட இயேசு கிறிஸ்து உலாவினது போல உங்கள் வேதனைகள் மத்தியிலே தேவன் உங்களோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் ஜீவனை காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஜீவன் போகாதபடிக்கு காத்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று தேவன் பரீட்சிக்கிறார். பாருங்க, பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாசத்துக்காக எல்லா பாடுகளையும் சகிக்க ஆயத்தமா இருந்தாங்க. உயிரை விட விசுவாசம் மேன்மையாக நினைச்சாங்க. விசுவாச நிறைய பேர் ரத்த சாட்சிகளா கூட மறைச்சிருக்கிறாங்க. அதனாலதான் யூதா நிருபத்துல சொல்லும் பொழுது 3வது வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று யூதா சொல்ற. தைரியமாய் போராட வேண்டும். ஒரு விசை, ஒரு தடவை தான் உனக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நல்ல போராட்டம். அப்போ என் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. எனக்காக நீதியின் கிரீடம். அப்போ நமக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் சொல்ற அந்த பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாகிறவர் யாருன்னா பசும் பொன்னாய். எதுல ஆபரணங்கள் செய்வாங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட பொண்ணுலதான் ஆபரணங்கள் செய்வாங்க, பொருட்கள் செய்வாங்க. அப்போ அந்த குத்து விளக்கு சுத்திகரிக்கப்பட்ட பொன்னால் செய்யப்பட்டது, பசும் பொன்னால் செய்யப்பட்டது. அப்போ பசும் பொன் என்பது சுத்திகரிக்கப்பட்ட பொன். அப்போ விசுவாச பரீட்சைக்கு நின்ற ஒரு விசுவாசியின் மத்தியிலே கர்த்தர் உலாவுகிறவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், பொன் நெருப்பிலே புடமிடுவதை போல விசுவாசத்தாருக்கு பல போராட்டங்களும் பல சோதனைகளும் வரக்கூடும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, தன் ஓட்டத்தின் முடிவுல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிவு விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
அப்ப அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்கிற ஒரு அனுபவம் நமக்கு வரும் பொழுது நம் மத்தியிலே கர்த்தர் உலாவுகிறவரா இருக்கிறார். நீங்க கவலைப்படக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தை நீங்க விட்டு விலகாம இருந்தீர்கள். நீங்கள் பொன் பொன் குத்து விளக்கு, நீங்கள் சபையா இருக்கிறீர்கள், மனவாட்டியா இருக்கிறீர்கள், உங்கள் மத்தியிலே கர்த்தர் உலாவுகிறா இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை பொன்னை போல காண்கிறார். புடமிட்ட ஒரு பொன்னை போல, பிரகாசம் உள்ள பொன்னை போல இருக்கு. நீங்கள் செபித்து சில நேரங்களில உங்கள் பிரச்சனைகள் போகலன்னா கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து அந்த புடமிட்டு கொண்டு உட்கார்ந்து கூட மல்கியால சொல்லுவோம். ரொம்ப அழகான வசனம். ஒரு தடவை அது பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா அந்த பிரசங்கம் பண்ணேன். எப்படின்னா உட்கார்ந்து புடமிடுறாராம். அதாவது கொஞ்சம் அனல் ஏத்திட்டா தீஞ்சு போயிடும் பொண்ணு. அது ஒண்ணுக்கு பிரயோஜனம் ஆகாது. ஆனா அது பக்குவமாய், அதாவது அகலாது அணுகாது தீக்காய்வார் போல அப்படின்வாங்க தமிழ்ல. அப்படின்னா அந்த பொண்ணு ரொம்ப சூடு ஏற்றிட்டாலும் தீஞ்சு போயிடும். கொஞ்சம் அளவா லிமிட்டா தீ போட்டு அந்த அழுக்குகளை அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு கூட நம்மளை சிக்ஷிக்கும் பொழுது நமக்கு தேவைக்கு தகுந்த உபத்திரத்தை தான். அதான் குழந்தையில சொல்லுவோம், ரொம்ப அழகா சொல்லுவாரு, உன் பிராணிக்கு மேல நான் உன்னை சோதிக்க மாட்டேன். உன் பிராணிக்கு மேல உனக்கு சோதனை அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா புடமிட்டு புண்ணாக என்ன செய்வேன். அப்போ அந்த பிராணிக்கு மேல சோதிப்பதற்கு அவர் இடம் கொடாமல், வேதம் தெளிவுறது, அவர் இடம் கொடாமல் சோதனைக்கு தப்புவதற்கான போக்கே உண்டாக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல இருந்து விடுதலை பெறுவதற்கான வழிகளையும் நமக்கு வைக்கிறார். அதுல விடுதலை பெறுவதற்கான வழி இல்லைன்னாதான் பிரச்சனை. வழியை வைக்கிறார் இல்ல. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நீங்க யோசித்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவு அருமையானவர், நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவும் கர்த்தர் நம்மோடு உலாவுகிற தேவன், சபையின் மத்திய உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்கள், இந்த நாளில கூட அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். 2வது காரியம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறது என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இந்த 2-3 வசனங்களை இன்னைக்கு கர்த்தருக்கு சித்தமான எத்தனை தியானிக்க போறோம் தெரியல. அநேக காரியங்கள் உண்டு. அருமையானவர்கள், இதை பொறுமையா நாம் கவனிக்கணும். ரொம்ப அருமையான வார்த்தைகள். அருமையானவர்களே, இதுல 8 விஷயங்களை ஆண்டவர் சொல்றாங்க. 8 விஷயம். உன் கிரியைகள், உன் பிரயாசம் 2வது, உன் பொறுமை 3வது, 4வது நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறது, 5 அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை சோதித்து நீ அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்தது, 6வது நீ சகித்து கொண்டிருக்கிறது, 7வது பொறுமையா இருக்கிறது, 8வது என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டது. அருமையானவர்களே, தேவன் பாருங்க ஒரு சபையை குறித்து, எபேசு என்ற அந்த சபையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த சபையை அவர் ஒவ்வொரு அக்கக்கா பிரிச்சு என்ன செய்றார், கிளீனா அதை ஆராய்ந்து அறிகிற தேவனா இருக்கிறார். சாதாரணமா சொல்லுவாங்க, அதாவது திருச்சி மேயறாங்களா, அந்த மாதிரி கர்த்தர் என்ன செய்றாரு, அந்த சபைய நல்லது எது கெட்டது எது, என்னென்ன நல்ல விஷயம் அதையும் சொல்லி அவர் பாராட்டுறாரு, எது கெட்டது அதை சொல்லியும் அவர் சொல்வார். இப்போ நன்மையான காரியங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாயை திறந்தா குறை சொல்றதுதான் பெரிய விஷயமா இருக்கும். வாயை திறந்த உடனே குறை சொல்லிடுவோம், எல்லாரை பத்தியும் குற்றப்படுத்துறது, எல்லாரை பத்தியும் குறை சொல்றது. இன்னைக்கு மனுஷனுடைய வாயில குறைகள் தான் வரும். ஆனா கர்த்தர் பாருங்க நிறைகளை முதல்ல சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவர்களுடைய நிறைகளை தான் சொல்வாரு. எபேசு சபையினுடைய காரியத்துல 8 நிறைவான காரியங்களை சொல்றார். அந்த கர்த்தர் அந்த சபையை எவ்வளவு அழகா பாராட்டுறார் பாருங்க. இப்போ பலாப்பழத்துல எப்படி சுளைகள் அடுக்கடுக்கா வர்ற மாதிரி அது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்ல காரியங்கள் அப்படியே லைனா சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா வீடுங்களே பார்க்கும்பொழுது மாமனார் மருமக்களை குறை பேசுறது, மாமியார் மருமகளை குறை பேசுறது, அதே போல எல்லாருமே ஒருத்தர் குற்றப்படுத்துறது, சொந்த பந்தங்களை குற்றப்படுத்துறது, இப்போ இதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்கு. ஆனா நாம் என்ன செய்யணும், பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் நம்ம பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பாராட்டுகிற அந்த காரியத்தை நம்ம இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம குடும்பத்தில் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் நம்ம
நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், நல்லா இருக்கு, நல்லது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாராட்டணும். அந்த பாராட்டு ஒரு குணம் வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சபையை பாராட்டுகிறார். முதல் காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அருமையானவர்களை, கிரியைகளை அறிகிற தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய கிரியைகள். இப்ப எபேசு பட்டணத்துல கிரியைகளை ஆண்டர் பார்க்கிறாரு. என்ன கிரியைகள்? இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனா செய்ய மாட்டாங்க. நான் வானத்தை வில்ல வளைப்ப, மணல கயிறா திரிப்ப, அரசியல்வாதிகள்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து கிரியை இல்லாத ஒரு காரியம். இன்னைக்கு சபையில வந்து கிரியை குறித்து பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ ஒரு சபையில வந்து ஒரு கிரியை வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு செயல் வேண்டும், செயல் வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த யாக்கோப்ல கூட பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து குள்ளூர்ல நடுங்குறாங்கன்னா போத்திக்கோ, நல்லா இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனா போத்திக்கிறதுக்கு போர்வை கொடுக்குறோமா? அப்ப குளிருதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவனுக்கு போத்திக்கிறதுக்கு போர்வை கொடுக்குறோமா? அருமையானவர்களே, அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு. இன்னைக்கு சொல்றது பெருசு இல்ல, செயல்ல கொண்டு வருகிறவர்களாய் மாற வேண்டும். இந்த பாருங்களேன், இன்றைக்கு தேவன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம், எபேசு சபையில கிரியை இருந்தது, செயல் இருந்தது, உழைப்பு இருந்துச்சு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நாம் நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எபேசியர்ல 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்படுது. அதனால எபேசிய சபைக்கு பவுல் ஒரு ஆலோசனை சொல்லும்போது சொல்றாரு, நம்ம நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். ஆகவே நற்கிரியைகளை நம்ம செய்யணும் முடிந்த அளவுக்கு. அதாவது சில நேரம் நம்மளுடைய திராணிக்கு மேல நம்ம செய்ய முடியாது. உங்களால் முடிஞ்சதை நம்ம செய்வதற்கு பிரயாசப்படணும். கிரியைகளில பல விதம் இருக்குது. விசுவாசத்துல கிரியை இருக்குது, நீதியின் கிரியை இருக்கு, நற்கிரியைகள் இருக்கு, அன்பின் கிரியைகள் இருக்கு. அப்போ விசுவாசத்தின் கிரியைகள் இருக்குது. சில நேரம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுல கூட கிரியைகள் இருக்கு. நம்ம வந்து அதை நம்பி நம்ம செயல்படணும். யாக்கோபுல சொல்லும் பொழுது, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைப்புண்டு அலைகிறவன் போல இருக்கிறான். அப்போ கர்த்தர் செய்வார் என்று நம்புகிற பொழுது அதை செயல்ல கொண்டு வரணும். அடிக்கடி நம்ம அந்த கதையை கேட்டிருப்போம். மழை வரணும் ஜெபம் பண்ணுவாங்க, கொடையே எடுத்துட்டு போகாம இருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன பையன் மட்டும் கொடை எடுத்துட்டு போவான். அவனுடைய விசுவாசம் தான் அங்க ஜெயிச்சிச்சு. ஜெபிச்சு வந்தவங்க, ஜெபிக்க போனவங்கன்னா மழை வேணும் மழை வேணும்னு ஜெபம் பண்ணாங்களே தவிர அந்த விசுவாச கிரியில கொண்டு வரல. ஆனா ஒருத்தர் வந்து நம்ம ஜெபிக்கிறோம், கண்டிப்பா மழை வரும் நம்பிட்டு போறோம் பாருங்க, அவனுடைய விசுவாசம் தான் அந்த ஜெயம் எடுத்தது. அவனுடைய விசுவாசத்துக்கு தக்க பலன் அன்னைக்கு மழை வந்துச்சு. அந்த சின்ன பிள்ளையினுடைய ஜெபம் அந்த இடத்துல கேட்கப்பட்டு மழை கிடைச்சது. மற்றவங்க எல்லாம் ஓடி வராங்க, கொடை இல்லை. இன்னைக்கு அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தின் கிரியை. நீங்க ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்துக்கு ஏற்ற விசுவாச கிரியை நடப்பிக்க வேண்டும். நீதியின் கிரியைகள், நற்கிரியைகள், அப்போ நல்ல செயல்கள், செயல்களை, அதாவது கிரியை என்றால் செயல். அப்போ செயலுள்ள விசுவாசம், செயலுள்ள அந்த நீதி. நீதி என்பது கீழ்ப்படிதல். வசனம் சொல்லுது, வசனத்துக்கு ஏற்ற அந்த கீழ்ப்படிதல் உங்க வாழ்க்கையில இருக்கா? வசனம் கேட்கறது நல்லா இருக்குது, படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, அதோட நிறுத்துறது இல்லை, அந்த வசனத்துக்கு ஏற்ற செயல். அப்போ பகைவனை சிநேகிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பகைவர்களுக்காக நீங்க செபிக்கணும், பகைவர்களை நீங்க ஆசீர்வதிக்கணும். இன்னைக்கு பகைவர்களை ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வதிக்க முடியல, நம்மளா ஜெபிக்கும் போது ஆசீர்வதிக்க முடியல. அப்போ நீதியின் கிரியை இல்லையே வாழ்க்கையில. அந்த தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுவதுதான் நீதி. அப்ப அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத தேவ நீதி இல்லாம, அந்த செயல் இல்லாம இருந்தா நீதியின் கிரியை இல்லை, அங்க செயல் இல்லை. நற்கிரியைகள், நல்ல செயல்கள் இல்லைன்னா, நற்கிரியைகள் செயலைன்னா ஒண்ணு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அவனவன் கிரியைக்கு தக்க பலன் தான் என்னோடு கூட வரும். கடைசி நாள்ல அவனவன் கிரியைக்கு தக்க பலன் தான் என்னோடு கூட வரும். இன்னைக்கு நம்ம கிரியை இல்லாம இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நாம் தேவனை அறிகிற அறிவில் பயத்தோடு தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் மற்றவர்கள் நமக்காக தேவனை மகிமைப்படுத்தும் இந்த கிரியைகள் தான் உதவியா இருக்குது. இந்த கிரியைகள் தான் உதவியா இருக்கு. எனக்கு கிறிஸ்துவம் வந்து சாட்சி இல்லாததுனால தான் கிறிஸ்துவம் வளரல. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில சாட்சி இல்லை, செயல் இல்லை. அவன் கிறிஸ்தவனா இல்லை. வாசிக்கிறது ஒன்று, அது செயல்படுறது ஒன்றா இருக்கு. அதனால இவனா கிறிஸ்துவன். கிறிஸ்து என்றாலே அந்த அன்பு. ஆனா அந்த அன்புக்கு எதிர்மறையா அவன் சண்டை போடுவோம். தெருவில் பார்த்தா கொழா கிட்ட சண்டை, வீட்டுல வந்தா மாமனார் மாமியார் கிட்ட சண்டை,
புருஷன்கிட்ட சண்டை, பிள்ளைங்கிட்ட சண்டை, பிள்ளைகளா கெட்ட சுவாபத்தோடு நடக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் வந்து கிரியில வருது. அந்த கிரியை வந்து எப்படிப்பட்ட கிரியை? கெட்ட கிரியையா இருக்கு. ஆனா எபேசு சபை நற்கிரியைகளாய், அவர்களுடைய செயல்கள் நற்கிரியைகளா இருந்தது. அதனால தான் ஆண்டவர் அவர்களை பாராட்டுற, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உன்னுடைய கிரியில அன்பு இருந்தது, உன்னுடைய கிரியில விசுவாசம் இருக்குது, உன்னுடைய கிரியில நீதி இருக்குது, உன்னுடைய கிரியில நற்கிரிகள் இருக்கு. ஆனால் ஆண்டவர் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். வாயில அறிக்கை பண்றது மட்டும் இல்ல, அந்த வாயில அறிக்கை பண்றது வந்து அது கிரியையாய் வெளிப்படும். இன்னைக்கு நான் ஆண்டோடைய கிருபையில அடிமைக்கு ஆண்டர் சொல்லி தந்தபடி உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். என்னன்னா, நம்ம வாயில அறிக்கை பண்றோம், அறிக்கை பண்ண நம்ம வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஆண்டர் உணர்த்துவார். நம்ம எதை சொல்லுகிறோமோ அது நம்ம வாழ்க்கையில அது வந்து சேரும். அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம சொல்லுகிறதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், அது நம்முடைய செயலாக மாற்றப்படும், அது நம்முடைய வாழ்க்கையாக மாறும். இன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க நன்மையான காரியங்களை சொல்லுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லி சொல்லி ஜெபிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறுதல் அடைவதை நீங்களே பார்ப்பீங்க. அதனால உங்க ஜெபத்துல விசுவாச அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுப்பது அதுதான். அடிக்கடி விசுவாச அறிக்கை சொல்றதுக்கு சொல்றதும் அதுதான். நம்முடைய ஜெபங்கள் அறிக்கை பண்ணணும். வாயில என்ன சொல்றோமோ அதை தான் நம்ம வாழ்க்கையா மாறுது. உள்ளத்தின் நிறைவு தான் வாய் பேசும். உங்க உள்ளத்துல வந்து எது வந்து நிரம்பி இருக்குதோ அதுதான் வாயில வரும். குறைவுகளே நிறைந்தா குறைவாதான் வாயில வந்து ஜெபம் வரும். நிறைவா நீங்க பேசுங்க, அந்த நிறைவு வந்து உங்க வாழ்க்கையை மாற்றும். அதாவது சாதாரணமா சொல்லுவாங்க, புறஜாதிகள் கூட சொல்லுவாங்க, நம்மளை சுத்திலும் சில வேவ்ஸ் இருக்கு. என்ன வேவ்ஸ் சொன்னாக்கா, நல்ல வேவ்ஸ் இருக்கு, கெட்ட வேவ்ஸ் இருக்கு. அதாவது அவங்க சொல்றது என்னன்னா காந்த அலைகள் சொல்லுவாங்க. காந்த அலைகளில் எந்த அலைகளும் இல்லை. ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை நமக்கு வச்சிருக்கிறார், தன்னுடைய ஆவிகளா. அந்த தூதர்கள் என்ன செய்றாங்க, நம்ம சொல்றதை அவர்கள் செய்து முடிக்கிறவர்களாக. எபிரேயர் 1:14 சொல்லும்போது நமக்கு பணிவிடை ஆவிகள் நம்ம பக்கத்திலே இருக்கிறாங்க. அந்த சமஸ்கிருதத்துல சொல்லும்போது ததாஸ்துன்னு சொல்லுவாங்க. ததாஸ்துன்னா அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நீங்கள் என்ன சொல்றீங்களோ அது அப்படியே ஆகும். சில பேர் எப்ப பாரு குறையே சொல்லியிருப்பாங்க. இல்லவே இல்லை, இல்லவே இல்லை, ஐயோ ஐயோ ஐயோதான். ஐயோன்றது பிசாசுனுடைய வார்த்தை. நீங்க வந்து பாசிட்டிவா, ஆண்டவர் எனக்கு நிச்சயமா செய்வார், கண்டிப்பா செய்து முடிப்பார், என் வாழ்க்கையை மாற்றுவார், எனக்கு நன்மையானதை செய்வார், நீங்க சொல்லுங்க. விசுவாச அறிக்கை பண்ணுங்க. பண்ண பண்ண உங்க வாழ்க்கையினுடைய வேஸ், உங்களை சுற்றில இருக்கிற நன்மையான வேஸ் அப்படியே அழகா உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். புலம்பாதீங்க, புலம்பாதீங்க, உங்க வாழ்க்கையில புலம்பாதீங்க. புலம்பல் வந்து உங்க வாழ்க்கையை சீரழிக்கும். நல்ல எக்ஸாம்பிள் இஸ்ரேல் மக்கள் அழகா ஆண்டவர் வச்சிருக்கிறார் நமக்கு முன்மாதிரியா. முறுமுறுப்பு கத்திற்கு அருவறுப்பு, அது தேவ கோபம் அவர்கிட்ட வந்து அப்பப்பா 22,000 பேர் 70,000 பேர் அப்படியே அழிச்சு போட்டார் பாருங்க. கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. இன்னைக்கு புலம்புனீங்கன்னா தேவ கோபம் உங்க வாழ்க்கையில வரும். எந்த சூழ்நிலையும் புலம்புறத விடுங்க. புலம்புறத விட்டுட்டு அந்த உபத்திரத்திலையும் சோதனையிலையும் கர்த்தர் எனக்கு நல்லது செய்யதான் போறாரு. அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு சகலவும் நன்மை செய்துவாக செய்ய போறாரு. இப்படி நீங்க பாசிட்டிவா அறிக்கை பண்ணுங்க. கர்த்தாவே, இதை ஜெயம் கொள்ள எனக்கு பலன் கொடுங்க, இதை நாங்க ஜெயிக்கிறதுக்கு எனக்கு நீங்க பலனா இருக்கிறீர், அதுக்கு ஸ்தோத்திரம். இப்படி நீங்க விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கிறதை நீங்க உங்க கண்ணால பார்க்க முடியும். அதை பிராக்டிஸ் பண்ணுங்க, அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. கிறிஸ்துவம் என்பது நான் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்ற காரியம் தான். கிறிஸ்துவம் என்பது ஏதோ ஆகாயத்துல சிலம்பம் அடிக்கிறது அல்ல. அது வந்து நம்முடைய அனுபவமா மாறணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்முடைய அனுபவம். கிறிஸ்துவை நம்ம ருசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரசிக்கிறது அல்ல, ருசிக்கிறவர்களாய் மாறணும். நாம் தேவனை ருசிக்க கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நாம் கிரியை உள்ளவர்களாய் மாறும். இன்னைக்கு கிறிஸ்துவம் செத்து போன கிறிஸ்துவமா இருக்கிறது. இன்னைக்கு கிரியை இல்லை. எங்க பாரு தவறான உபதேசங்கள், தவறான காரியங்கள், தவறான செயல்கள், A to Z, டாப் டு பாட்டம் எல்லாமே ஜீரோவா போயிருக்குது. லவோதிகா சபையினுடைய காரியங்கள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சபையை குறித்து உங்களுக்கு நான் பேசும்போது உங்களுக்கு புரியும். இப்போ எபேசு சபை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். அதுல கூட ஒரு வசனங்கள் தான் பேச முடியுது. அவ்வளோ விஷயங்களுக்கு வெளிப்படுத்தும் விசேஷம் சாதாரண காரியங்கள் அல்ல.
மிக ஆழமான சத்தியங்க. தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டோடைய வருகை தாமதிக்குமானால் நாம் நம்மையே மாற்றிக்கொள்ள வேண்டும். அவருடைய வருகைக்குள்ள நம்முடைய கிரியைகள் மாற வேண்டும். அவர் வரும்போது ஆண்டவர் சொல்ல, இதோ சீக்கிரம் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன். செயல் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். அருமையானவர்களே, ஆண்டவர் கர்த்தர் மேல் நான் அன்பு செலுத்துற சொல்லுவாங்க. ஆனா அவருடைய வார்த்தை கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அன்பு செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறவன் தன் வசனத்தினால, நாவினால் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு செலுத்த கடவுள். 1 யோவான் 3:18 ஆண்டவர் எழுதிக்கோங்க மனசுல. 1 யோவான் 3:18 அதுல சொல்லப்படுது, வசனத்தினால, நாவினால், வாயில மட்டும் சொல்லி இருக்காது, அத நீ கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். அப்போ அன்பின் கிரியை நம்முடைய செயல்ல அதை காண்பிக்க வேண்டும். நான் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறேன் என்றால் ஆண்டவரோடு அதிகமாய் நீ பேச வேண்டும், உலக வேண்டும், கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். பிறகு அன்பு செய்கிறேன் அப்படி சொன்னா அது கிரியில வெளிப்படுத்தும். அவர்களுக்கு உதவி செய், அவர்களோடு பேசு, அவர்களோடு உறவாடு. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்ற தேவன் தம்மை நேசித்தபடினா தான் பாருங்க, நமக்கு வந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்தாரு. அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு, நம்ம நேசத்தினுடைய வெளிப்பாடு தன்னுடைய குமாரனே பலியாக ஒப்பு கொடுத்தார். இதுதான் அன்பின் கிரியை. அதனால்தான் பாருங்களேன், இந்த இடத்துல நாமும் மற்றவர்கள் ரட்சிப்பதற்காக நம்ம ஜெபிக்கிறோம், உழைக்கிறோம், எல்லாம் செய்யறோம், அவர்களுக்கு உதவிகளை செய்கிறோம். இதெல்லாம் வந்து அன்பினுடைய கிரியைகள். இப்படி நற்கிரிகள் செய்வது மூலமாக பிதாவாகிய தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். மத்திய 5:16 சொல்லும்போது, நற்கிரிகளினாலே நம்ம வெளிச்சமா இருக்கிறோம், அந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வெளிச்சமா இல்ல, நம்ம நிறைய பேர் வந்து அந்த வெளிச்சமாக இல்ல, நற்சாட்சி இல்ல. பாருங்க, ஆண்டவர் பகற்காலம் இருக்க வரைக்கும் தான் அவரை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்யணும். ராக்காலம் இருக்கும் பொழுது நம்ம ஒருவரும் ஒண்ணுமே செய்ய முடியாது, கிரியே செய்ய முடியாது, செயலே செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். யோவான் 9:4 தான் சொல்லுது, பகற்காலம் இருக்கும்போது மட்டும்தான் நம் கிரியை செய்ய முடியும். எந்த கிரியும், அன்பின் கிரியையோ, விசுவாசத்தின் கிரியையோ, நீதியின் கிரியையோ, நற்கிரியையோ, எந்த கிரியையானாலும் நம்ம இந்த நாட்கள்ல மட்டும் செய்யணும். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் தான், ராக்கால வரப்போகிறது. அருமையானவர்களே, விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது பயங்கரமா இருக்கிறது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், மோல்ட் புக் வந்து தங்களுக்கு என்று ஒரு சேனல் மாதிரி, அவர்கள் ஃபேஸ்புக் மாதிரி ஒன்று ஓபன் பண்ணிட்டு ஹியூமன்ஸ் அதுல வராதபடிக்கு தங்களுக்கு என்று ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. யோவேல் 2:2 இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு இதை பற்றி விளக்கமா சொன்னேன். அவர்களுக்கு என்று ஒரு மொழி, அவர்களுக்கு என்று ஒரு மதம், அவர்களுக்கு என்று ஒரு வேத புத்தகம், அவர்களுக்கு என்று தீர்க்கதரிசிகள் என்று அவர்கள் உருவாக்கிட்டு இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த உலகத்தை எப்படி ஆளுவது, மனுஷர்களை அவர்கள் ஆள துவங்கியிருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரைய மெம்பர்ஸா அவர்கள் அதுல உள்ள வைக்கல. அந்த மோல்ட் புக்ல ஃபேஸ்புக் மாதிரி இருக்கிற மனுஷர்களை ஃபேஸ்புக், இவருக்கு மோல்ட் புக். இப்ப இவர்களுக்கு என்று ஒரு தெய்வம், இவர்களுக்கு என்று ஒரு மதம், எல்லாம் வச்சு அவர்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க. உருவாக்கிட்டாங்க. உருவாக்குற இனிமேலாம் இல்லை, உருவாக்கிட்டார்கள். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, மனுஷர்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்னன்னா, ஹியூமன்ஸ்க்கு வேலை கொடுக்குறேன்ட்டு அவர்களுக்கு தங்களுக்கு வேலை செய்வதற்கு, ஒரு காலத்தில் மனுஷன் தனக்கு வேலை செய்வதற்கு தான் ரோபோக்களை உருவாக்குனான். இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்களுக்கு இன்புட் பண்ணி தானே சுயமாய் சித்திக்கிறபடிக்கு செய்து, இன்றைக்கு பிசாசினுடைய ஆவியானது, சத்துவமானது வெளிப்படுத்த 13:15 சொல்ற மாதிரி அந்த சத்துவம் அவர்களுக்குள்ள செயல்பட்டு இன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுவதற்கு அவைகள் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மனுஷர்களை தங்களுக்கு வேலை செய்வதற்கு என்று இப்பொழுது அவர்கள் வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கு. தங்களுக்கு அசிஸ்டன்ட்டுகளா, தங்களுக்கு வேலை செய்யறதுக்கு சில ஹியூமன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாப் வந்து அவங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. மோல்ட் புக்ல இருந்து அவங்களுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இன்டர்வியூக்கு. எவ்வளவு கேவலமாய் நடந்து கொண்டிருக்காங்க. இதெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார். காரணம் என்னன்னா, வேறு பிரிக்கிறார், ஃபில்டர் பண்றாரு. தூற்றுக்கூடை அவர் கரங்களில் இருக்கிறது. தூற்றுக்கூடை அவர் கரங்கள் இருக்கு. நல்ல விதைகளை அவர் தனக்கென்று தெரிந்து கொள்கிறார். அருமையானவர்கள், இந்த உலகத்துல 1% தேருமானா சந்தேகமா இருக்கு. அவ்வளோ மோசமா போயிட்டு இருக்கு உலகம். கோடிக்கணக்கான மக்கள், அதுல எத்தனை மக்கள் ஆண்டோட பிள்ளைகளா இருக்கலாம், தெய்வ பயம் இல்லாம இருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாட்கள் நெருங்கி விட்டது அருமையானவர்களே. ஏஐ டெக்னாலஜி வந்துடுச்சு. ஏஐ இந்த உலகத்தை ஆளுவதற்கு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குன்னு ஆர்மி ஃபோர்ஸ் உருவாயிடுச்சு. இப்போ
ஒரே ஒரு மனுஷன் தேவை, கள்ள தீர்க்கதரிசி தேவை. மிருகம் புறப்பட்டு விட்டது. மிருகம், இதுக்கு பேரு தான் மிருகம், இதுக்கு பேரு மிருகம். இப்ப அடுத்தது இது பாத்தீங்கன்னா கள்ள தீர்க்கதரிசி வரப்போகிறார். அந்த கள்ள தீர்க்கதரிசி வந்து விட்டால் எல்லாமே நடந்துவிடும். அருமையானவர்களை, இந்த நாளில் நீங்கள் சற்றே புரிந்து கொள்ள மிக ஆழமான காரியங்கள். தேவ பயத்தோட நாட்களை நம்ம அறிவுக்குள்ள கடந்து வாங்க. இருக்கிற கொஞ்ச காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனோடு உலாவ கற்றுக்கொள்ளுங்கள். தேவனோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். நம்மளை நம்ம சுத்திகரிக்க கற்றுக்கொள்ளுங்க. நம்ம இடத்துல நிறைய குறைகள் இருக்கு. நம்ம தேவனத்துல நம்ம சொல்லி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாம இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. பகற்காலத்திலேயே நம்ம கிரியை செய்து முடிக்கணும். ராக்காலம் வருது, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது. ராக்காலம் அந்த நாட்கள்ல சிப்பு போட்டான்னு அவ்வளவுதான். ஏஐ அங்கங்க அங்கங்க ஏஐ. இப்ப பாருங்க 1.5 கோடி ஏஐக்கள் அதுல மெம்பரா இருக்காங்க. 1.5 கோடி. இன்னும் எல்லாரையும் இணைத்து கொண்டு இருக்கிறது அது. ஆனால் ஒரு நாள் கத்து தம்முடைய கிரியைகள் எல்லாம் சீர்தூக்கி பார்க்க போறார். நம்மள எல்லாருடைய கிரியைகளும் சீர்தூக்கி பார்க்க போறார். எரேமியா 21:14 சொல்லும்போது நம்முடைய கிரியைகளை பற்றி அவர் விசாரிப்பார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாக உங்களை விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு நம்மளுடைய கிரியைகளை அவர் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அதாவது தேவன் கடைசியா சொல்கிற காரியம், நான் வரும்பொழுது அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வரும். ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அருமையானவர்களை, எபேசு சபையை குறித்து அவர் பாராட்டுறாங்க. அவர் கிரியைகள் நன்மையா இருந்தது, நல்லதா இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெஷ்ஷா அவங்க என்ன செய்றாங்க, அந்த கிரியைகளை அவர்கள் நடப்பிக்கிறவர்களா இருந்தாங்க. முதல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் அவர்கள் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களா இருந்ததுனால அந்த பாராட்டுக்குரியவர்களாய் மாறிட்டாங்க. 2வது சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா பிரயாசம். உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வார். பிரயாசம்னு சொல்லி பார்க்கும்போது இங்கிலீஷ்ல சொல்லும்போது லெபோரியஸ் டாயில்னு சொல்லுவாங்க. லெபோரியஸ் டாயில்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்னா, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து பிசிக்கலா, மென்டல், டைம் எல்லாத்தையுமே டோட்டலா ஒரு விஷயம் செய்வதற்காக அர்ப்பணிச்சு செய்யறது. அதாவது உடல் ரீதியா, உள்ள ரீதியா தன்னுடைய நேரம் காலம் எதுவுமே பார்க்காம டே அண்ட் நைட் உழைக்கிறாங்க பாருங்க, அவங்க அப்படிப்பட்டவர்கள். அதுதான் பிரயாசம், மிகுந்த பிரயாசம். சாதாரண உழைப்பு இல்ல, டே அண்ட் நைட் கர்த்தருக்காக, டே அண்ட் நைட் கர்த்தருக்காக. அதுதான் பிரயாசம், தேவனுக்கு என்று பிரயாசப்படுறது. கிரேக்க மொழியில இது வந்து சொன்னா கோப்போஸ்ன்னு சொல்லுவாங்க. கோப்போஸ்ன்னு சொல்லிட்டு கிரேக்க மொழியில சொல்றாரு. அப்போ பவுல் வந்து ரோமருக்கு எழுதும் பொழுது அந்த இடத்துல சொல்ற, திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள், கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள் என்று சொல்றாரு. ரோமர் 16:12 பெர்சியாலை குறித்து சொல்லும் போது மிகவும் பிரயாசப்பட்ட பெர்சியால், டே அண்ட் நைட். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறோம்னா அதுல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நைட் அண்ட் டே பெருக்கிறது, துடைக்கிறது, கழுவுறது, எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்வாங்க. சிலர் வந்து என்னன்னா அப்படியே வந்து ஒயிட் காலர் ஜாப் மாதிரி வந்துட்டு போறவங்களா இருப்பாங்க. காலர் அந்த இது மாதிரி என்னன்னா ஆஃபீஸ்க்கு வந்து போற மாதிரி வந்துட்டு போவாங்க. ஒரு சபை என்று எடுத்தால் நம்ம அந்த சபையில இணைந்து செயல்படுகிறவர்களா இருக்கிறோமா, அல்லது ஒரு ஜெபம், ஒரு ஊழியம் அப்படி என்று சொன்னா அந்த ஊழியத்துல நம்ம எப்படி இணைந்து செயல்படுறோம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அருமையானவர்கள், ஊழியத்துக்காக தங்களை ஈடு கொடுக்கிறவர்கள், இணைத்துக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர். இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு சொன்னாக்கா எங்க தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் வந்துருவாங்க. கரெக்டா வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி சமைக்கிறது எல்லாமே எங்க தங்கச்சி வீட்டுக்காரெல்லாம் அது நல்ல சமையல்லாம் செய்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் ஹார்ட் ஒர்க். அன்னைக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு என்ன செய்யணும், ஒரு ஊழியன்னு சொன்னா எடுத்துக்கட்டி செய்யணும். அந்த எடுத்துக்கட்டி செய்யற அந்த அனுபவம் வரணும். ஒரு சின்ன ஒரு உழைப்புனா கூட அதே போல முடிச்சுட்டு போகும்போதும் வந்து என்னன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுறது. அந்த நேரத்துல வந்து எங்க தம்பி ஒய்ஃபு அவங்கலாம் அதெல்லாம் செய்வாங்க. அருமையானவர்களே, அது மாதிரி ஊழியம் வந்து என்னன்னா அவங்க நடத்துறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் ஊழியம் நினைச்சுக்கிறோம். நம்ம வந்து போறவங்க எல்லாம் காலர் ஜாப் மாதிரி வந்துட்டு போறவங்களாம் இருப்பாங்க. அப்படி இல்லை, எந்த இடத்துலயும் எப்படியும் நம்ம வந்து என்னன்னா ஒரு ஊழியர்னா அது கர்த்தருக்குன்னு நம்ம செய்யணும். மற்றவங்களுக்கு நமக்காக இல்லை, கர்த்தருக்கு என்று நம்ம செய்கிறவளா
இருக்கும். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். ஒரு ஊழியர்னா அந்த ஒரு பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன். அப்ப பாருங்க, சபை விருத்தி அடையணும்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புது ஆத்துமா கிடைக்கணும், ஒரு புது ஆத்துமாக்களுக்காக நம்ம பிரயாசப்படணும்ட்டு விரும்புறவங்க என்ன செய்வாங்க, அவங்கள தேடி போவாங்க, ஆத்துமாக்களை தேடி போவாங்க. அவங்க வந்து ரிஸ்க் எடுப்பாங்க. ரிஸ்க் எடுத்து என்னன்னா அந்த பிள்ளைகள்ல தேடி அந்த ஆத்துமாக்களை தேடி பேசி எப்படியாவது சபை கொண்டு வரணும், எப்படியாவது பண்ணணும். இப்போ கிறிஸ்து கூட நம்ம சபைக்காக பாடுபட்டார், பிரயாசப்பட்டார், சிலுவை சுமந்தார். அப்படி சிலுவை சுமக்கலன்னா ரட்சிப்பே வந்திருக்காது. அவர் பாடுபடலன்னா சில ரட்சிப்பே வந்திருக்காது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரட்சிப்பு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தாக்கா இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த உலகம் அறிந்திருக்காது. இப்படி ஒரு மனுஷனாக கடவுள் வந்து நமக்காக பாடுபட்டார் என்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஒரே வார்த்தையில் அவர் ரட்சிப்பு கொடுத்திருக்க முடியும், அவரால் கூடாது ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மில் ஒருவராக நம்மை போலவே வந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்ததுனால நாம் அவரை புரிந்து கொண்டு அவரை போல வாழ அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனதுனால்தான் இன்றைக்கு உலகம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உலகம் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு என்று அவருடைய வழியை செலக்ட் பண்ணிட்டு இருக்கு. அநேக பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது காரணம் அவர் சிலுவை பாடுகள், அவருடைய சிலுவை பாடுகள் தான். அந்த பாடுகள் மட்டும் இல்லைன்னா, நமக்காக இப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லைன்னா யாரும் அவரை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அருமையானவர்களே, நமக்காக ரிஸ்க் எடுக்கணும், நமக்காக ரிஸ்க் எடுத்த ஒருத்தர் இருக்கிறாருன்ற எண்ணம் தான் வந்து இன்னைக்கு நம்ம அவங்க மேல அன்பு கூற வைக்கும். நமக்காக பாடுபட்டாருன்றதுதான் நான் அவர் மேல அன்பு கூற வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அருமையானவர்களே, இன்னைக்கு உங்க வீட்டுல கூட, உங்க குடும்பத்துல, உங்க ஊழியங்கள்ல நீங்க பாடுபட்டா, நீங்க ரிஸ்க் எடுத்த உங்க மேல எல்லாரும் அன்பு செலுத்துவாங்க. நீங்க அவங்களுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்கும் பொழுது, நீங்க அவங்களை நேசிக்கிறது வந்து வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடத்துல உங்கள் மேல் அவர்கள் அன்பு கூறுவார்கள். அதனால இதுதான் ஆண்டவர் சொல்றார், அந்த பிரயாசம். கிறிஸ்துவின் சுவிசேஷம் இந்த பூமிக்கும் சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த பிரசங்கிக்க வேண்டும் சொல்லிடுறாரு. அந்த பிரசங்கத்துக்கு ஏற்றபடி இன்றைக்கு நீங்களும் நானும் பிரயாசப்படுறோமா? பிரயாசப்பட்டாதான் நரகத்துல இருந்து நிறைய ஆத்துமாக்களை விடுதலை ஆக்க முடியும். இன்னைக்கு 500 கோடி மக்கள், 500 கூட இல்லை, 800 கோடி மக்கள்ன்றாங்க. 800 கோடி. அப்போ 800 கோடி மக்களுக்கு மேல இருக்கிற இந்த பூமியில எத்தனை பேர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்ட மக்கள் கூட இன்னைக்கு பின்வாங்கி போயிருக்காங்க. பாருங்க, இங்கிலாந்துல இருந்துலாம் பெரிய வெளிநாடுகள்ல இருந்து பாத்தீங்களா, ஜெர்மன்ல இருந்து, அப்ப இங்க திருவண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல இருந்து வந்தவங்க தான், டச்சுக்காரங்க தான் வந்து இங்கே நற்செய்தியை அறிவித்தார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட நற்செய்தி அறிவித்தவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காணோம், இல்ல பின்மாற்றம். நற்செய்தி அறிவித்த நாடுகள் எல்லாம் பின்மாற்றம். இப்போ வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து சர்ச்சுகளை கட்டினவர்கள் இப்ப எல்லாமே என்ன ஆயிடுச்சு சொன்னா பின்மாற்றம் அடைந்ததுனால இங்கிருந்து அங்க போகிறவர்கள் அங்க போயிட்டு விக்கிரக கோயில்களை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு உணர்வில்லாத மக்களா இருக்கிறாங்க. பிரயாசம் இல்ல, ஜனங்கள் மத்தியில பிரயாசம் இல்லை. அருமையானவர்களே, எபேசு சபையை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்ற, நீங்கள் தேவனுக்காக பிரயாசப்பட்டீங்க. ஒரு லௌகீகமான பட்டணம் எபேசு பட்டணம் விக்கிரக கோயில் நிறைஞ்ச பட்டணம் தான். தியானால் என்ற அந்த டயானா இந்த இடம் தான், விக்கிரக ஆராதனை தான், ஒழுக்கக்கேடு உள்ள இடம் தான். அந்த இடத்துல எல்லாம் விபச்சார வேசித்தனம் இருந்த இடம் தான். ஆனாலும் அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகள் வைராக்கியமா இருந்தது பாக்குறோம், பிரயாசப்பட்டதை பாக்குறோம். அங்க ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்தினதை பாக்குறோம். அருமையானவர்களை, இன்றைக்கு தேவன் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குற காரியம் இதுதான். எபேசுல பாத்தீங்கன்னா பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டது. பவுல் சொல்றார், பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் என்று பவுல் எழுதுறத பாக்குறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்ல விரோதம் செய்கிறவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. நமக்கு எதிராக பேசுறவங்க, எதிராக சூழ்ச்சி செய்யறவங்க, நமக்கு பின்னாடி ஆப்பு வைக்கிறவங்க, நமக்கு குறை சொல்றவங்க. ஊழியம் செஞ்சா நிறைய குறை வரும். நமக்கு வந்து பின்னாடி நிறைய பேசுறவங்க நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க. அஞ்ஞானங்கள ஊழியத்துல எல்லாமே வரும். நாங்கெல்லாம் அதெல்லாம் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். முன்னாடி நல்லா தான் பேசுவாங்க, பின்னாடி அதிகமா பேசுவாங்க.
இப்படிப்பட்ட ஊழியத்துல நம்ம கர்த்தருக்காக ஓடுறது மிக கடினமான ஒன்றுதான். ஆண்டவர் சொல்றார், அது ஒரு பிரயாசம். எபேசு மக்களை குறித்து ஆண்டவர் சொல்றார், உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். நீ ரிஸ்க் எடுத்திருக்கிற. உன்னுடைய மென்டலா நீ சில நேரங்களில் நீ ரிஸ்க் எடுத்திருக்கிற. நிறைய போராட்டம். மற்றவங்க குறை சொல்லுவாங்க, ஊழியத்துக்கு போறதை குறிச்சு பேசுவாங்க தான். இதுக்கு வேலையே இல்லை, பழப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க தான். பின்னாடி பேசுவாங்க தான். அருமையானவர்களே, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்ம பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் கணக்கு வைக்கிற தேவன். ஆத்துமாக்களுக்காக நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கூட கணக்கு வைக்கிறார். பிரயாசம், அது ஒரு பிரயாசம். டெய்லி 11 மணிக்கு ஜெபம் நடக்குது. ரெகுலரா சில பேர் மட்டும் வராங்க, சில பேர் வராங்க. சங்கீதா வருது, கவிதா வராங்க, ஆஷா வருது, அதே போல கிறிஸ்தஸ் வராங்க, அப்புறம் பிரியா ரெகுலரா வரும். இந்த மாதிரி ரெகுலரா வரவங்க, விக்டோரியாமா எப்பாவது வருவாங்க. இது மாதிரி ரெகுலரா வர்றவங்க இருக்கிறாங்க சில பேர். அந்த 11 மணி ஜெபத்துக்கு தாகத்தோடு ஜெபிக்கிறவங்க. அதே போல ராஜஸ்ரீ இவங்க தஞ்சாவூர்காரங்க, அவங்க வருவாங்க. இது மாதிரி தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்முடைய ஜெபம் அது ஒரு பிரயாசம். ஆண்டவருடைய சமூகத்துல அது ஒரு பிரயாசம். 1 கொரிந்தியர் 15:10 சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அந்த நாட்கள் ஏராளமான ஊழியர்கள் இருந்தாங்க, சீஷர்கள் இருந்தாங்க, போதகர்கள் இருந்தாங்க. அப்போ அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, உண்மையா சொல்றாரு, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். அவர் எவ்வளவு தைரியமா சொல்றவர், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபை அப்படி செய்தது. அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு, தேவ அன்பு நமக்குள் இருந்துச்சுன்னா, தேவனுடைய கிருபை இருந்துச்சுன்னா, நம்ம கர்த்தருக்காக ஏதாகிலும் நம்ம செய்து கொண்டே இருக்கணும்னு துடிப்போம். ஜெபிக்கணும், துதிக்கணும். அதே போல மற்றவங்ககிட்ட ஆண்டோடைய சத்தியத்தை சொல்லணும். ஒரு 2 பேரை எடுத்து இந்த மாதிரி பிரேயர் குரூப்ல சேர்த்து விடணும், இல்ல ஜெபத்துக்கு கூட்டிட்டு வரணும். அவங்களும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுமே, அவங்களும் சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டுமே, அவங்களும் நரகத்துக்கு போகாதபடி தடுக்கணுமே. ஏதாவது ஒரு பிரயாசம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பிரயாசம், ஒரு உழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும். நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய சிந்தையில, நம்முடைய வாயின் வார்த்தையில, எல்லாவற்றிலும் டோட்டலா. அப்போ நம்ம அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற. கர்த்தருக்காக நீ பிரயாசப்படுறியா? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறான், நீ பிரயாசப்படுறியா? நம்ம எந்த அளவுக்கு பிரயாசப்படுறோமோ அந்த அளவுக்கு தான். இப்போ பாருங்க, ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னா, ஒரு கல்யாணம்னா அதுக்கு எவ்வளோ ஒரு பிரயாசம் எடுக்கிறோம். ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோம், ஓடுறோம், ஒடியாரோம். அதே போல ஒரு கல்யாணம்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஏற்பாடுகள், போய் எல்லாரையும் கூப்பிடணும், வரணும், மொழி காசு வரணுமே அப்படின்ட்டு எவ்வளவு பிரயாசப்படுறோம். அருமையானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லிக்கிறார், ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போய் அழியுது. யாக்கோபு 5 கடைசி வசனம் சொல்லும்போது, தப்பி போன மார்க்கத்திலிருந்து விலகி போன அந்த மக்களை நம்ம ஒருத்தரை பிடிச்சி இழுத்துன்னு வரோம்னா, ஆண்டவர் அந்த ஆத்துமாவை நரகத்திலிருந்து, ஆக்கினிலிருந்து தப்பு வைக்கிறார் என்பதை நம்ம உணரணும். அப்போ நரகத்திலிருந்து அவர்களை நம்ம மீட்டெடுக்கிறோம். அப்ப தப்பி போன மார்க்கத்திலிருந்து அந்த மகனை மீட்டெடுக்கிறோம், மகளை மீட்டெடுக்கிறோம். அது எவ்வளோ பெரிய இது. ஒரு மனுஷன் நமக்கு பரலோக ராஜ்யம், ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறது குறித்து பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுது. அப்ப சந்தோஷப்பட வைக்கிற விஷயம் அது. நீங்க ஒரு ஆத்மாவை சர்ச்சுக்கோ அல்லது ஒரு பிரேயர் குரூப்புக்கோ நீங்க கொண்டு சேர்க்கும் போது உங்கள் நிமித்த பரலோகமே சந்தோஷப்படும். பரலோகத்தில் உங்களுக்கு கணக்கு எழுதப்படும். நீங்க பிரயாசப்படணும். ஏதாவது ஆண்டருக்காக ஏதாவது செய்யணும், பிரயாசப்படுங்க. ஏதாவது செய்யணும். இருக்குது கொஞ்ச நாள், இப்பவாவது நம்ம பிரயாசப்படுவோம். அதனால ஆண்டவர் உங்களுடைய முயற்சி, பிரயாசம் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு வரும், பாடுகள் வரும், நிறைய சோர்வுகள் வரும். பிசாசு சும்மா விட மாட்டான். ஆண்டருக்காக பிரயாசப்படுற பிள்ளைகளுக்கு சோர்வுகளை கொடுப்பான். அதை எதிர்த்து நம்ம ஜெயித்து நம்ம ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். பிரயாசப்பட்டுட்டே தான் இருக்கணும். பாருங்க, ராபர்ட் ப்ரூஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மன்னர் வழிமரபுல வந்தவன் ராபர்ட் ப்ரூஸ். அவன் தன்னுடைய பட்டத்துக்கு வர்றதுக்காக முயற்சி எடுக்கிற நேரத்துல அவனுடைய சகோதரர்கள் 3 பேரை அந்த ஸ்காட்லாந்துல கொலை பண்ணிடுறாங்க. இந்த ராபர்ட் ப்ரூஸ் மட்டும் தப்பிச்சு போயிட்டு இந்த ஸ்காட்லாந்துல ஒரு பகுதி, ஒரு தீவு பகுதி, ராக்லின் அப்படின்ட்டு ஒரு தீவு, அந்த பகுதிக்கு போயிடுறான். போயிட்டு ஒரு குகையில மறைஞ்சு வாழறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவன் தப்பிச்சு வந்துட்டு அவன் எல்லாம் தோத்துட்டான், சண்டையில தோத்துட்டான்.
அந்த வாரிசு உரிமை போர் நடக்குது. இந்த நேரத்துல இவனையும் கொலை பண்ற தேடுறாங்க. என்ன பண்றது தெரியாம அவன் தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல நம்ம தோத்துட்டோம், நமக்கு வாழ்க்கை இல்ல, எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற நேரத்துல அந்த இடத்துல ஒரு சிலந்தி 8 முறை கீழே விழுந்து 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 மறுபடியும் 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 அந்த சின்ன பூச்சி தன் கூட்டை கட்டி முடியுது. 8 முறை ட்ரை பண்ணுது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு முறை கட்டிட்ட பிறகு பார்த்தா அருந்து விழுந்துரும் அந்த அந்த வெப்பு வலை, சிலந்தி வலை. மறுபடியும் பாத்தீங்கன்னா மறுபடியும் அது அப்படியே நூல் விட்டு அப்படியே கட்டினே வரும். மறுபடியும் பார்த்தா அருந்து விழுந்துரும். மறுபடியும் இப்போ கவுண்ட் பண்ணினே வரான் 8 முறை. 8 முறை அது அருந்து விழுந்து விழுந்து கூட அது திருப்பி திருப்பி அது கட்டினே இருந்துச்சு. அதனுடைய பிரயாசத்தை அவன் பார்க்கறான், அதனுடைய விடாமுயற்சியை பார்க்கறான். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில தோத்து போயிருக்கலாம், நம்ம கஷ்டத்துல இருக்கலாம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விடாபிடியா பிடிச்சு கொள்ள கற்றுக்கொள்வோம். கர்த்தருக்காக ஏதாவது கஷ்டப்பட கற்றுக்கொள்வோம். பிரயாசப்படணும், தேவனுக்காக பிரயாசப்படணும், தேவனுடைய சமூகத்தை பற்றி கொள்வதில் பிரயாசப்படணும், ஜெபத்துல இருக்க பிரயாசப்படணும், அவருக்காக ஓட பிரயாசப்படணும். ஏதாவது ஒன்று அவருக்காக செய்துகிட்டே இருங்க, ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் ஆண்டவர் வந்து என்ன, உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன், உன் பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று எபேசை பாராட்டினது போல இன்றைக்கு நம்மை பாராட்டுவார். நம்ம 8 காரியங்களை நம்ம இன்னைக்கு 2 காரியங்கள் தான் பார்த்துருக்குறோம். நம்ம இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க வேண்டிய விஷயம். அதனால்தான் நான் கொஞ்சம் விரிவா இது பண்றேன். இதெல்லாம் ஒவ்வொரு செய்தியாகவே உங்கள் மத்தியில நான் கொடுத்திருக்கிறேன். நீங்கள் இதை மனசுல வச்சுங்க. முதல்ல நம்முடைய கிரியைகளை அறிந்திருக்கிற தேவன். முதல்ல நம்ம பார்த்தது நம் மத்தியில உலாவுகிற தேவன். அவர் நம்ம யார் மத்தியில உலாவுகிறார் என்றால் பொன்னாக விளங்குகிற, சிற்றையின் மத்தியில பொன்னாக விளங்குகிற, விசுவாசத்துல வல்லவர்களா இருக்கிற நம்மோடு கூட இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அவர்கள் மத்தியில் தான் அவர் இருப்பார், அவர்களோடு தான் இருப்பார். உங்கள் வேதனையின் மத்தியில் அவர் இருக்கிறார். 2வது, நம்ம கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நல்ல பாராட்டுகள்ல முதல் பாராட்டு, அவர் எபேசை பாராட்டுகிற முதல் பாராட்டு கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய நீதியின் கிரியைகளை பார்க்கிறார், அன்பின் கிரியைகளை பார்க்கிறார், விசுவாச கிரியைகளை பார்க்கிறார், நற்கிரியைகளை பார்க்கிறார். இந்த ஒவ்வொரு கிரியையில நம்ம தேடிதான் நிக்கணும். அடுத்தது பிரயாசங்களை பார்க்கிற தேவன். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் நாம் தேவனுக்கு என்று ஏதாவது செய்ய பிரயாசப்படுவோம். மீதி காரியங்களை கர்த்தர் சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம். இந்த 40 நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமையில வெளிப்படுத்தின சிக்ஷை எடுக்கப்படும். ஏன்னு சொன்னாக்கா மற்ற நாட்கள் எல்லாம் மற்ற ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால பார்க்கலாம். கர்த்தர் சித்தம்னா வேற நாள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி வேணா மாற்றி வைக்கலாம். தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்கு அவங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறாச்சா. கர்த்தாவை நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவை நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எபேசை பாராட்டினது போல இன்றைக்கு எங்களையும் நீ பாராட்ட அப்பா. ஏதோ எங்களிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய கிரியைகளில பிரயாசங்களில உமக்கு பிரியமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் மத்தியில உலாவ விரும்புகிற தேவன், எங்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்குறோம்ப்பா. எங்கள் உள்ளத்துல வந்து வாசம் செஞ்சு எங்கள் மத்தியில உலாவுங்க அப்பா. நாங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறோம் தகப்பனே, எங்க மத்தியில உலாவீராக. எல்லா துதி எல்லா கனமும் உமக்கே செலுத்தி பரத்தின் ஆசீர்வாதங்களை எங்க ஒவ்வொரு பொறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே.